வணக்கம், நான் உங்க அக்ஷா. இது எங்க நியூஸ் நிகழ்ச்சிக்காக உங்க எல்லாரையும் வர வைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட 2 யங் அண்ட் எனர்ஜெட்டிக் யூத் டீம் நம்மளோட இருக்காங்க. அவங்க கிட்ட இன்றைய நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்துல பாதிப்போம். இதை நம்ம கண்டுக்காமலும் இருக்க முடியாது. ஏன்னா Facebook, WhatsApp, Twitter, Instagram எதை எடுத்தாலுமே ஷேர் எல்லாம் போட்டு நம்மளுக்காக நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து நிறைய நியூஸ் அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட போய் என்னென்ன நியூஸ் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கான்றத நம்ம பார்த்துடலாம். என் பேர் லிபி. நான் எம்ஏ கம்யூனிகேஷன் MOP வைஷ்ணவ் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன். என் பேர் சௌமியா. ஐம் ரேகா. என் பேர் அருள் பிரகாஷ். திருவாரூர் திருவிக்கா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். என் பேர் பெட்டிலா ராக்ஸி. ஐம் காயத்ரி. என் பேர் மணிகண்டன். என் பேர் சுவாமிநாதன். எல்லாரும் அப் ட்ரெண்ட்ல இருக்கீங்க. வெரி குட், வெரி குட். கிளாப் பண்ணுங்களா. வெரி குட். நம்ம இப்ப முதல் ரவுண்ட் போலாம். முதல் ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கேள்வி நான் கேட்க போறேன். அந்த கேள்விக்கு ஒரு வித்தியாசமான ஆப்ஷன்லாம் நான் கொடுக்க போறேன். ஒரு போட்டோல நிறைய ஆப்ஷன் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அந்த ஆப்ஷன்ல இருந்து நீங்க எது கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். அதுவும் இல்லாம நீங்க இந்த பித்தா மகன் படம் பாத்திருக்கீங்களா? யாராவது பார்க்காம இருக்கீங்களா? எல்லாருமே பாத்திருக்கீங்களா? அந்த பித்தா மகன் படத்துல பாத்தீங்கன்னா சூர்யா அந்த கோல்மால் எல்லாம் பண்ணுவாரு. ஸ்டேஷன் முன்னாடி லைலா வச்சு போட்டோ காமிச்சு டப்பால ஆட்டிப்பாரு. உங்களுக்காக நான் டப்பாலாம் கூட கொண்டு வந்திருக்கேன். சோ இது மாதிரி வச்சு ஒரு வித்தியாசமா தான் நாங்க இன்னைக்கு உங்களோட விளையாட போறோம். முதல் क्वेश्चनக்கு போலாமா? நம்ம GST வரி விதிப்பு சட்டம் அமல் ஆனால் பெரும் பாதிப்புகளை அனைத்து மாநிலங்களும் சந்திக்கும்னு சொன்னவர் யார்? அதுக்கான ஆப்ஷன்ஸ் காமிக்கிறேன். இதுக்கான விடையை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க. ட்ரை பண்ணுங்க. Fourth one. ஓகே. Fourth one ஓட பேர் என்ன? Fourth one சுப்பிரமணிய சுவாமி. சரி, ஓகே. யாருன்னு தெரியல. நான் நேம் தெரியும். நேம் மட்டும் தெரியும். சுப்பிரமணிய சுவாமி தான். தேர்ட் ஒன் சுப்பிரமணிய சுவாமி. Third one சுப்பிரமணிய சுவாமி. தேர்ட் ஒன் சுப்பிரமணிய சுவாமி தான். தேர்ட் ஒன் சுப்பிரமணிய சுவாமி. எல்லாரும் ஒரே விடையதான் சொல்லிருக்கீங்க. ஆனா அது சரியான விடையா இல்ல தவறான விடையான்றத நம்ம அந்த டப்பால இருந்து எடுத்த அந்த டைஸ்ல தான் தெரியும். சோ பாக்கலாமா? நம்ம எடுத்துடலாமா? நீங்க ஏன் இந்த நம்மளோட 4th போட்டோ கரெக்ட் அப்படின்னு சொன்னீங்க? நான் சுப்பிரமணிய சுவாமி தான் அதை மீன் பண்ணி நான் சொன்னேன். அப்படியா? சரி, பரவாயில்ல, அது பிரச்சனை இல்ல. விடை கரெக்ட் தான். ஆனா அந்த போட்டோ பாத்தீங்கன்னா நம்ம சுப்பிரமணிய சாமியோட போட்டோ இதுதான். சோ அவர் தான். சோ கரெக்டான விடையை தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா ஆள் தான் தெரியல. பரவாயில்ல, இன்னும் நிறைய நியூஸ் நீங்க கேட்கறதோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாரும் அப் ட்ரெண்ட்ல இருக்கீங்க. வெரி குட். கிளாப் பண்ணிங்களா. வெரி குட். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய கீதத்தை தமிழில் வெளியிட்ட நாடு எது? அதுக்கான ஒரு போட்டோ உங்க எல்லாருக்கும் முதல்ல காமிக்கிறேன். இப்ப எல்லாரும் இதுல பாத்துட்டீங்க. இந்த விடையில பாத்தீங்கன்னா என்ன ஒரு இந்த போட்டோல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நாட்டோட பிரசிடென்டோட போட்டோ. முதல்ல இந்த 4 போட்டோல இந்த பிரசிடென்டோட பேர் யாருக்காவது தெரியுமா? ஆஞ்சல் மெர்க்கல். ஓகே, நிஜமாலே ஏஞ்சல் தானா? அவங்க பார்க்க ஏஞ்சல் போல இல்லையே. நீங்க சொன்னது கரெக்டான விடை தான். இது பாத்தீங்கன்னா ஏஞ்சலா மெர்க், ஃபார்மர் பிரசிடென்ட், ஜெர்மனியோட நாட்டோட பிரசிடென்ட் அவங்க. சரி, நீங்க ஆன்சர் சொல்லுங்க. கனடா மாநிலத்துல தான், எங்க கண்ட்ரில தான் ஆக்சுவலா சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்களோட தேசிய கீதத்தை நான் தமிழ்ல ரிவீல் பண்ண போறாங்க. தமிழ்ல மட்டும் பண்ணாம கூட இன்னொரு 12 லாங்குவேஜஸ்ல சேர்த்து ரிவீல் பண்ணலான்னு அவங்க முடிவு பண்றாங்க. அப்படியா? சரி, ஓகே. நம்ம விடை என்னன்னு பாத்துடலாமா? நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இன்ஃபர்மேஷன் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் சரியாதான் சொல்லணும். ஆனா கரெக்ட் தான். இவர் சொன்னது கரெக்ட் தான். இதுல அவங்களோட போட்டோ சொல்லுங்க. போட்டோ அது பேர் தெரியுமா? பேர் தெரியாது. ஆனா கனடா நாடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது கரெக்ட். நம்ம கனடா நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ தான் கரெக்ட். அடுத்து 3வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொன்னவர் யார்? இருங்க, அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இருங்க, அவசரப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட விடையை நம்ம பார்க்கலாம். கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் வந்துருச்சு. நேம் தெரியல, ஆனா போட்டோ நினைக்கிறேன். நேம் தெரியல, ஆனா போட்டோ இருக்கா? fourth one நினைக்கிறேன். fourth one நினைக்கிறீங்களா?
உடனே காய போட்டுடணும். சரி நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னா இல்ல ஃபோர்த் ஒன்னா வந்து இங்கி பிங்கி பாங்கி போடலாமா? இங்கி பிங்கி பாங்கி அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல் இல்லைன்னா 4வது அப்படின்றீங்க. நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தினகரன் நினைக்கிறேன். நாஞ்சில் சம்பத் 4th one. ஓகே சம்பத் ஜி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்க. ஓகே நீங்க 4th one நாஞ்சில் சம்பத். நாஞ்சில் சம்பத் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சரி சூப்பர். இதுக்கான விடை யாரு அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? 4th one தான். 4th one அடிச்சு பெட் சொல்றீங்களா? இது எப்படி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியமா 4th one தான். ஓகே சத்தியமா 4th one தான் அப்படின்றீங்களா நீங்க? அவ்வளோ கரெக்டா சொல்லிட்டீங்களா? நாஞ்சில் சம்பத். வெரி குட் வெரி குட் வெரி குட். ரொம்ப ரொம்ப சூப்பர். அதிமுகவில் 3 அணிகள் அரசின் செயல்பாடுகளுக்கு தடையா இருக்கிறதா இல்லையா? இப்போ வந்து அதிமுக நான் 3ஆ பிரிஞ்சிருக்கு. இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன்ட்டு இந்த 3 பிரிஞ்சதுனால நிறைய ப்ராப்ளம், அரசாங்க வேலைகள்லாம் நிறைய தடைப்படுது. அவங்களுக்குள்ள பிரச்சனையை தான் அவங்க பார்க்குற மாட்டோம் இருக்குது. மக்கள் பிரச்சனையை இன்றைக்கி பார்க்குற மாட்டோம் தெரியவே இல்லை. நிறைய அரசாங்க வேலைகள் தடைப்பட்டிருக்கு. நிறைய கல்வி உதவித்தொகை நிறைய வராமல் இருக்குது. அதே போல் முதியோர்கள் பென்ஷன்ஸு நிறையா இப்போ 2 வருஷமாக வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அமௌண்ட்டே வரல அப்படின்னு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. 3 பார்ட்டியாக பிரிஞ்சாலும் அவங்களோட வேலைகள் வந்து அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. என்னதான் மக்களுக்கு தேவையானதோ அது வந்து அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து ஃபஸ்ட்டு 2ஆக தான் இருந்துச்சு. அம்மா இறந்த பிறகு 2 அணியாக பிரிந்துச்சு, ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்ட்டு. இப்போ என்னடானா தினகரன் அப்படிங்கிறவர் வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பில் இருக்காங்க அப்படின்றது இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் வந்து துணை செயலாளர்லாம் இல்லை, நான் அரசில் அந்த கட்சியில் வந்து எந்த செயல்பாடும் இல்லை அப்படின்னு அவரே அறிவிச்சார். இப்போ என்னடானா ரீசெண்டாக டெல்லியிலேருந்து ரிலீஸ் ஆன உடனே நான் யார் சொன்னால் நான் ஒன்றும் வந்து செயலாளர்லேருந்து நான் வந்து விலகலை, நான் வந்து செயல்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு. இது எல்லாம் சேர்ந்து குழப்பமாக இருக்கு. ஏடிஎம்கே வந்து 3 அணியாக பிரிஞ்சிருக்கு. இது வந்து உண்மையை சொன்னால் அரசோட செயல்பாடு வந்து முற்றிலும் தடைப்பட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைங்கிறப்போ நம்ம வந்து வெளியெல்லாம் போய் அடுத்தவங்க பிரச்சனைலாம் ஃபஸ்ட்டு நம்ம சமாளிக்க முடியாது. நம்ம வீட்டு பிரச்சனை தான் நம்ம ஃபஸ்ட்டு வைப்போம். அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே 3 அணியாக பிரிஞ்சுட்டு அப்படி இப்படின்னு சண்டை போட்டிருக்கப்போ நம்ம மக்கள் பிரச்சனைலாம் பார்த்துக்க முடியுமா? பாருங்க, இங்கே போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணாங்க, பஸ்ஸெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கு விடை என்ன ஆச்சுன்னே யாருக்குமே தெரியாமல் போராட்டம் அதே மாதிரி முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ தலைமை கரெக்டாக இருந்துருந்துச்சுன்னா அரசியல் வந்துட்டு ஒழுங்காக நடந்திருக்கும். அதிமுக 3 அணியா பிரிஞ்சது யாருக்கு அதிகம் பாதிப்பு இருக்குதோ இல்லையோ மக்கள்கிட்ட அதிகமாக பாதிப்பு இருக்குது. அதனால அரசாங்கத்திலேருந்து நிறையா சலுகைகள் செயல்கள் எல்லாமே தடைபட்டு இருக்குது. அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். அவங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லைன்னா அவங்க எப்படி நாட்டை லீட் பண்ணுவாங்க? அம்மா இருந்தப்போ பொருளாதாரம் நல்லா முன்னேற்றமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப பொருளாதாரம் கம்மியாக இருக்குது. அப்போ முன்னேற்றம் இருந்துச்சு, பெண்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணாங்க. ஆக்சுவலாக நிறைய ப்ராப்ளம் என்னன்னா இப்போ டிடிவி தினகரனை வந்து நிறைய பேர் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறனால எல்லா மீடியாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸில் தான் இருக்காங்க. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு சொசைட்டியில் யாருக்கும் எதுவுமே தெரியறது கிடையாது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம நாடு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரி கூட நம்மளை பார்த்து கேவலமாக சிரிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கு. ஏடிஎம்கே வந்து இவ்வளோ சீக்கிரம் 3 அணியாக பிரியும்னு யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மையாக வந்து மக்களுக்கு பெரிய அதிர்ச்சி தான். இதனால அரசியலில் உள்ளவங்களாம் வந்து ஹாப்பியாக இருந்தாலும் இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இவங்களை பற்றி அவங்க குறை சொல்கிறது, அவங்கள பற்றி இவங்க குறை சொல்கிறது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. இது வந்து எந்த இடத்துல எப்படி முடிய போகுதுங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. கட்சின்றது எப்படின்னா எல்லாரும் ஒரு கணிஞ்சி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் இந்த மாதிரியான கட்சிகள். ஸோ அவங்களே இந்த மாதிரி ஒரு பிரிவு ஏற்பட்டு 3 அணியாக பிரிஞ்சு அவங்க அரசாங்கத்தை பார்ப்பாங்களா, இல்லை மக்களை பார்ப்பாங்களா, இல்லை அவங்களுக்கான பிரச்சனைகளை அவங்க தீர்த்துப்பாங்களான்றது ஒரு சந்தேகப்படக்கூடிய விஷயம். இவங்களுக்குள்ள இப்போதான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? ஜெயலலிதா அவர்கள் வந்து உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததா? ஸோ அவங்களோட இறப்புக்கு அப்புறம் தான் இது இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. இப்ப நம்ம வந்து 2வது ரவுண்ட்ல இருக்கோம். இந்த ரவுண்ட பத்தி நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கான ஒரு பெரிய போட்டோ கிடைக்கும். அந்த போட்டோல நீங்க ஒரு 3 போட்டோ சேர்த்தா ஒரு விறுவிறுப்பான ஒரு செய்திகள் வரும். அந்த செய்திகள் என்னன்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் சரிங்களா? இது வந்து பாத்தீங்களா 2 அணிகள் ரொம்ப மும்மரமா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஹிண்ட் நான் கொடுக்கறேன் சரிங்களா? ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டா கூட இருக்கும். டீமோட பார்ட்னர்ஷிப், இது ஒரு டீம் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஆமா வேர்ல்ட் ரெக்கார்டா கூட இருக்கும்.
திங்க் ஸோ ஒரு உமன்ஸ் கிரிக்கெட். விமென்ஸ் கிரிக்கெட் அது ஒரு க்ளூன்னு கூட நான் சொல்லலாம். சரி, இப்போ நீங்க இந்த போட்டோ பார்த்தா உங்களுக்கு ஏதாவது தோணுது, ஏதாவது க்ளூ கிடைக்குதா? கிரிக்கெட் ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு தோணுது. கிரிக்கெட் ரிலேட்டடா இருக்கும். ஓகே, அதே வந்து ரொம்ப பெரிய க்ளூ. உங்களுக்கு இந்த போட்டோ பார்த்தா என்ன கண்டிப்பா இது ஒரு உமன்ஸ் கிரிக்கெட்ல மித்தாலி ராஜோட கேப்டன்சில இவங்க 2 பேரும் வந்து உமன்ஸ் கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. சரி, அதுக்கு ரிலேட்டடான போட்டோஸ்லாம் என்னென்ன? இது வந்து லீடர் போர்ட். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஓப்பனர். இது வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர். ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹையஸ்ட் லீட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டீம் ஒர்க். இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஸ். இது ஒரு டீம் தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அணியினர் வந்து ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. இதுதான் கரெக்டான நியூஸ். நம்மளோட அடுத்த கேள்விக்கு அதுல இருந்து என்ன விடை வரப்போறது, என்ன நியூஸ் வரப்போறதுக்காக உங்களுக்கு ஒரு போட்டோ நான் கொடுத்துறேன். போட்டோ க்ளூ இருந்தாங்க. அதே இது போலதான் நல்லா பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இது வந்து ஒரு போராட்டமா இருக்கலாம், இல்ல மரியாதை அஞ்சலி செலுத்துறதாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய போர்க்களமாவும் இருக்கலாம். நமக்கு என்னன்னு தெரியாது. அதுதான் நீங்க என்னன்னு அதை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஏதோ தோணுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது டக்குன்னு பார்த்தோன்னே? இது மகாத்மா காந்தி நினைவு நாள் அன்னைக்கு ஏதோ ஒரு போராட்டம் நடந்த மாட்டோம் மைண்ட்ல. அப்படியா? உங்களுக்கு என்ன புரியுது இந்த இதுல இருந்து? இந்த போட்டோவில் இருக்கிறது வந்து திருமுருகன் காந்தி. மே 17 இயக்கத்தை சேர்ந்தவர். மெரினால வந்துட்டு மே 17ஆம் தேதி வந்து போராட்டம் நடந்துச்சு. அப்போ குண்டர் சட்டத்தில் வந்து திருமுருகன் காந்தி அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு இலங்கை மக்கள், தமிழக மக்கள் அஞ்சலி செலுத்தினது. போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க குண்டர் சட்டத்தில். ஸ்ரீலங்கா. நீங்க சொன்ன விடை வந்து ரொம்ப சரியானது. சோ பாத்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷனா வந்து கறந்து குடிச்சு அப்படியே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்த போட்டோ இதுதான். பேட்மிண்டன் ரிலேட்டட்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்போர்ட்ஸ்னு தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல அப்படின்றாங்க. சரி, உங்களுக்கான முதல் ஹிண்ட் நான் கொடுத்துடுறேன். இன்டர்நேஷனல் லெவல் மெடல் வாங்கினதா கூட இருக்கலாம். இதை வச்சுதான் நீங்க என்ன நியூஸ்ன்றத கண்டுபிடிக்கணும். ஹாக்கி. சொல்லுங்க. உங்களுக்கு இதுல இருந்து என்ன நியூஸ் கிரியேட் பண்ணலாம்? இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீர விளையாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு மேப் இருக்கு. இங்க வந்து கத்தி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அனுஷ்கா இருக்காங்க. அப்போ மேட்டூர் அணை இருக்கு. ஸோ ஒரு மறைந்த வீர விளையாட்டா கூட இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. பேட்மிண்டன் யாருமே இல்ல. பாத்தீங்கன்னா சேட்டலைட் உலக கோப்பையில் பாத்தீங்கன்னா பவானி தேவி வந்து வால் வித்தையில் சொல்லுவாங்க. வால் வித்தையில் அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் ஃபென்சிங் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான பெண்மணி. நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா சென்னையில எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபென்சிங் அப்படின்றதே யாருக்கும் அவ்வளவா தெரியாது. அன்றாட வாழ்க்கையில நம்ம நியூஸ் செய்திகளை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதுல ஏதாவது நம்ம மனசை பாதிக்கிற அளவுக்கு ஒரு செய்தி இருக்கும். அது என்ன செய்திங்கன்னு சொல்லுங்க. இப்போ எனக்கு ரீசெண்டாக பாதித்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதர் அவங்க வந்து அவங்களோட குழந்தை, ஒரு 6 months குழந்தை வந்து கேரி பண்ணிவிட்டு ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோ ஆக்சுவலாக அந்த வண்டியில் போனவர் வந்து ஒரு ரேப் பண்ணிட்டாங்க அந்த மதரை. ஆக்சுவலாக இவங்க பண்ண அந்த ஒரு சம்பவத்துக்கு டிஸ்டர்பாக அந்த குழந்தை இருக்கவும் அந்த 6 மாத குழந்தைய தூக்கி எறிஞ்சிருக்காங்க. தூக்கி எறிஞ்சு அந்த குழந்தை ஆன் த ஸ்பாட்டில் ஆக்சுவலாக அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த இறந்து போன குழந்தைய வந்து அந்த அம்மா தூக்கிட்டு மெட்ரோ ட்ரெயினில் ஏறி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு நம்மளோட சொசைட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இது நம்மளுக்கே ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் கூட. மழை இப்போல்லாம் ஒழுங்காக பெய்ய மாட்டேங்குது. அதனால விவசாயம் வந்து ரொம்பவே தடைப்படுது. இதனால் விவசாயிகள் பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அவங்கள தற்கொலையை தடுக்கிறதுக்கு அரசு நல்ல நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கருவேல மரங்கள் அதெல்லாம் அழித்து மரம்லாம் நடுறதுனால மழை பொழியும். அது வந்து விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கேரளாவில் வந்து 2 சிறுமிகளோட உடல் வந்து மீட் எடுத்திருக்கிறதா ஹெட்லைன்ஸ் படித்தேன். அப்போ வந்து உள்ளே போய் படிக்கும் போது கேரளாவில் வந்து கொள்ளிடம்ங்கிற ஒரு இடத்துல ஒரு வந்து மறுவாழ்வு மையம், அந்த இடத்துல வந்து 2 பொண்ணுங்களோட சிறுமியோட உடல் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க.
எப்படி இறந்தாங்க என்ன ஆச்சுங்கிறது ஸ்டோரி எதுவுமே இல்லை. பட் வந்து அவங்க இறந்துட்டாங்கிறது ரொம்ப பரபரப்பான நியூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து அதிகமாக இப்போ நடக்கிற நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் நடந்துட்டு இருக்க நியூஸாக இருக்கிறதுனா சைல்டு அபியூஸ் எல்லா இடத்துலையுமே அதிகமாக நடக்கிறது வந்து அதுதான் இருக்குது. இப்போ வந்து சின்ன குழந்தையில திரும்ப 2 வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரிய வயசு 60 வயசு கலவையாக இருந்தாலும் சரி, வெளில தனியாக போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பால் கலப்படம் ஆகியிருக்கு அப்படின்றது வந்து இப்போ தமிழ்நாட்டிலே ரொம்ப எப்பிக்காக போயிட்டுருக்க ஒரு நியூஸு. இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ரவுண்டுன்னு கூட சொல்லலாம். இந்த ரவுண்டில் என்ன சிறப்பான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூஸ் ரீடிங். உங்கள் அணி தட் இஸ் டீம் ஏ டீம் பி இந்த 2 அணியினரும் சேர்ந்து யாராவது ஒருத்தரை நீங்கள் தேர்வு செய்யணும். அவங்க தான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு நியூஸ் படித்து காமிக்க போகிறாங்க. நான் இப்போ வந்து 1 2 3 சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பாயிண்ட் பண்ணும். சரிங்களா? ரெடியா? 1 2 3. ஓகே, 1 2 3 4 மெஜாரிட்டி இவெண்ட்ஸ் நீங்க தான் வந்து இன்னைக்கு எங்களுக்காக வந்து நியூஸ் படிக்க போறீங்க. இந்த ஸ்கிரிப்ட் கிஃப்ட் இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி அவங்களை இப்ப நியூஸ் நம்ம வாசிக்க வைக்கலாமா? தயாரா? வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஜூலை 17 புதிய வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஸ்ரீலிப்ரியா. ஜூலை 17 புதிய ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு. வேட்பாளர்கள். ஜூலை 17 புதிய ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி. வணக்கம். தலைப்பு செய்திகள். செய்திகள் வாசிப்பது ஸ்ரீலிப்ரியா. ஜூலை 17 புதிய ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு. வேட்பாளர்களை அறிவிக்க காங்கிரஸ் பாஜக மும்முரம். கடைகளில் பிளாஸ்டிக் அரிசி வரத்து அதிகரித்ததால் ஆந்திரா தெலுங்கானாவில் குவியும் புகார்கள். விரிவான செய்திகள். புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தலை நடத்த தேர்தல் கமிஷன் தீவிர ஆலோசனை நடத்தி வந்தது. இந்நிலையில் டெல்லியில் தலைமை தேர்தல் கமிஷனர் தலைமை தேர்தல் கமிஷனர் நயம் ஜெய்தி விரிவான செய்தி. இது எங்க நியூஸ் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்று சுவாரஸ்யமான பதில்களை அளித்தனர். அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாக பதில் அளித்தனர். நன்றி, வணக்கம்.